வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். சண்டே வணக்கம். இன்னைக்கு சண்டே, எல்லாரும் இன்னைக்கு தான் ரெஸ்டாக இருப்பாரு. ஓடி ஆடி உழைத்து விட்டு. ஆமாம், வாரம் ஃபுல்லாக உழைச்சிட்டு இன்னைக்கு தான் ரெஸ்ட்டு. இன்னைக்கு மீன் கடையிலையும் கறிக்கடையிலையும் நிற்பாரு நிறைய பேர். இன்னைக்கு தான் மத்தியானத்துக்கு ஒரு சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு சிலர் கோயில் குளத்துக்கு போவாங்க. சண்டேனா லீவு நாளையும். சண்டேனா லீவு. அது அப்பையிலேருந்து என்ன? ஆமாம், அப்பையிலேருந்து. சாட்டர்டே கூட ஒவ்வொரு இது இருக்கும். சண்டே எல்லாருக்குமே ஃபுல்லாக லீவு. ஏன்னா லீவு. அது மாதிரி ப்ரூனே நாட்டிலலாம் வெள்ளிக்கிழமை லீவா ஸ்கூலெல்லாம். நமக்கு சண்டே லீவ் இல்லை, அவங்களுக்குலாம் வெள்ளிக்கிழமை லீவா. நமக்கு சண்டே மாதிரியே அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை. ஓ, இந்த மாதம் 31 இருக்கா இல்லையா? இந்த மாதம் மார்ச் இருக்கும். ஏன் மேமி 31 என்ன பண்ண போறீங்க? 29 இப்போ அமாவாசைன்னு. வலிக்கண்ணம்மா தலையில் வெயில் அடிக்கிறது. நீ ஏன் ஜனகதெல்லாம் திறந்து விட்ட? ஜனகதெல்லாம் திறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில். காற்றுக்காக தான், வேறு எதுக்காக திறந்தேன்? காற்றுக்காக. வலிக்கண்ணம்மா இன்னைக்கு எங்கேயும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஒன்றும் பிளான் இல்லை. எல்லாத்துக்கும் துட்டு வேணும். துட்டு அது இருந்தால் அது பிளான் பண்ணலாம். ரெண்டாவது இப்போ போக தோணலை எங்கேயும். இளைஞ்சாவில் என்ன போமா? நுழையெல்லாம் இருக்குன்னா 1008 வேலை கிட்ட இளைஞ்சாவை போகணும். நீங்கள் மார்னிங் டிஃபன் மம்மி? இன்னைக்கு மார்னிங் டிஃபன் தோசை இல்லைன்னா ஏதாவது பண்ணோம். தோசை மாவு இருக்குது, தோசை ஊற்றிக்குவோம் நைட்டுக்கும். இதுக்கும் நாளைக்கு இட்லிக்கு நான் போட்டுக்கேன். அப்படித்தான் பண்ணோம். வேறு என்ன ஒன்று? நாளைக்கு இட்லிக்கு போட போகிறீங்களா? ஆமாம். நாளைக்கு தான் ஊற வைப்பேன், இன்னைக்கு இல்லை. நாளைக்கு ஊற வச்சு நாளைக்கு காலையில், நாளைக்கு நைட்டு ஊற வச்சு காலையில் இருப்பேன். நீங்கள் லஞ்சுக்கு மம்மி? லஞ்சுக்கா ஏதாவது வாங்கணும். வாங்குறியா இல்லையா? தெரில, பார்க்கணும். வாங்கினீங்கன்னா அதே பிரியாணி மாதிரி போட்டுக்கலாம். டீக்கான இன்க்ரீடியன்ட் ஃப்ரெண்ட்ஸ். டீ ஜாமான் போட்டாச்சு. இது சாமி போய் கும்பிட்டு வந்துடலாம். ஆல்ரெடியே விலைக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். குபேரர் எப்பவுமே சிரிச்சது மாதிரி இருக்கிறது தான் வாங்கணும். இந்த இது சிரிச்ச மாதிரி இருக்குவாரு, அதுவும் சிரிச்ச மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்க குபேரர் தான் வாங்கணும். உம்முன்னு இருக்க குபேரர் வாங்கக்கூடாது. அது அப்படி இருக்குமா? அதே பணம் மூட்டை வச்சிருக்கவரா பார்த்து வாங்கணும். இவர் பணம் மூட்டை வச்சிருக்காரு. இது முத்துமணியா கொண்டாந்தது. சாமி சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க.
எல்லாரும் வாங்கள் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். இங்கே இப்போ தான் விளக்கேற்ற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றனால என்னென்ன நன்மைகள் பண்ணுவீங்க? எல்லாம் நான் நன்மையாக இருக்கும். விளக்கேற்றுறதுனால துர்சக்திகள் இருந்தால் போயிடும். வீட்டில் தெய்வ சக்தி தான் வரும். துர்சக்திகள்லாம் போயிடும். ஆனால் நிறைய பேர் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றுறதில்ல, அதெல்லாம் அப்படிலாம் முறை இல்லையா? செவ்வாய் வெள்ளி ஏற்றுவாங்க நிறைய பேர். இந்த டெய்லி வேலைக்கு போகிற விளக்கு ஏற்றுறது டவுட்டு. நிறைய பேர் ஏற்ற மாட்டாரு, டவுட்டு தான். நீ சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்க சமைச்சு சாப்பிட்ற பொழப்பே சரியா போயிடுது. இதில் விளக்கேற்றுறது என்னத்தை பார்க்குறாரு. நான் இது மெனக்கிட்டு செய்கிறேன். இப்போ என்னையே யாரும் செய்யலை, நான் எதுவும் கேட்க போகிறதில்ல. எனக்கு மனசுக்கு திருப்தி இருக்காது. அதை செஞ்சாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அன்னை பொழுது எனக்கு பொழுது மாதிரி தெரியும். அதனால நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ சாமிக்கு பண்ணிடுவேன் டெய்லி. அது எனக்கு ஒரு இப்போ ஒரு 10 வருஷமா பண்ணுறேன்னு வையுது. அதுக்கு முன்னாடி நானும் தான் பண்ணுறது இல்லை. இப்போ இது பண்ணாதே ஒரு திருப்தியாக இருக்கு. அதனால பண்ணுறது. இந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் பண்ணுறீங்களோ? இல்லை கார்த்திகப்பா வீட்டில் இருக்கீங்க. கார்த்திகப்பா வீட்டில் இருக்கீங்க. இது பண்ணுவேன். அங்கே உள்ளே இருக்கும் சாமி, அதனால வெளியே தெரியாது. அங்கே உள்ளே தானே இருக்கும். டீ வடிகட்டி எங்கே இருக்கு? தேட வேண்டாம். இல்லைன்னா இங்கே இருக்குதுப்பா, எடுத்துக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூரிய பகவான் ஃபுல்லாக எங்கள் கிச்சனுக்குள்ளே வர்றாரு. இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் வராரு மாதிரி. அதுதான் எண்டு, அது வரைக்கும் வராரு. ஃபுல் வெளிச்சமும் உள்ளே வந்துடும். அதுதான் நல்லதே மம்மி. வேலைக்கு போகிறவங்களாம் டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் முடியாது. லேடிஸும் வேலைக்கு போகிறவர் அவங்கெல்லாம். ஆனால் இந்த யூடியூப்ல ஒரு உள்ள அப்படி சாமி கும்பிடுதுப்பா. காலையில் இப்போ இதுக்கு பிரம்மமுகூர்த்த பூஜையில் கோலம் போட்டு வாசத்தொழிச்சு எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு திரும்பியும் பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு விட போகுது. எல்லா வேலையும் பார்க்குது. ஆனால் வயசுக்குள்ள அதுக்கெல்லாம் சாமியோட அருள் அவ்வளோ இருக்கும். முருகனுக்கு சிலை வச்சு அபிஷேகம் பண்ணுது வீட்டிலே. சின்ன வயசுக்குள்ளதான் 35 வயசு தான் இருக்கும். அப்படி பண்ணுது, அப்படி சாமி கும்பிடுது. அதுக்கெல்லாம் எவ்வளோ இது இருக்கும் யோசிச்சு பாரு. நல்ல கைமையில பலன் கிடைக்கும். சாமின்னா அவங்க அதுக்கு சொன்னா கேட்குற மாதிரி இருக்கும். அது கேட்குற வரத்தை கையில கொடுப்பாரு சாமி. அப்படி இருக்குது. எனக்கு அந்த பிள்ளைகளை பார்த்து ஆசையாக இருக்கும். நல்ல ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கும், நீட்டாக மேக்கப்பும் சூப்பராக பண்ணிக்கும். புது ட்ரெஸ்ஸு மேக்கப்பும் சூப்பராக பண்ணிக்கும். ஆனால் கோயில் மருதமலைக்கு இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிடும் வாரத்தில் ஒரு நாள். நல்லா என்ஜாய் பண்ணுதுங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கானா. சின்ன வயசுல பக்தி வந்தா நல்லதுண்ணா. பக்தினா அதுக்கு ஒரே பக்தியாகவும் இல்லை. வீட்டுக்கு செய்யறதையும் செஞ்சுட்டு சாமியை கும்பிடுதுங்க. ஒரே சாமியை அடிக்கிட்டு சாமியாடி மாதிரியும் தெரியல. நல்லா இல்லத்தரசிகள் மாதிரியே இருந்துக்கிட்டு சாமி கும்பிடுது. நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு நல்லா இதுக்கிட்டு சாமியும் நல்லா கும்பிடுது சுத்தபத்தமா. அதுதான் வேணும். வெறும் சாமியாடி மாதிரி அப்படி போனால் அதில் அப்புறம் அது குழந்தையெல்லாம் இருக்குது, பொம்பளை பிள்ளைன்னு இருக்கு.
மம்மி இந்த சாமியாடி மாதிரி போகிறதெல்லாம் ஆம்பளை தானே போகிறாங்க, லேடிஸ் போகிறது இல்லையே? லேடிஸ்னே போகிற இந்த ஒருத்தி அன்னபூரணின்னு சொல்லிட்டு 3 பேரை கொண்டு விட்டு அன்னபூரணி ஒருத்தி திரியிறா பாரு, இந்த யூடியூப்ல இதில் வந்தா பாரு, சொல்வதில் உண்மை இல்லை. அப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு சாமின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு, ஐயோ அவ படுத்துற பாடு, அவளுக்கு அவ்வளோ கொண்டு போய் எல்லாரும் விட்டுறாங்க. காசு நகையும் சேலையும் அம்பிட்டு, நகையா அம்பிட்டு, சேலையா அம்பிட்டு. சேலை பட்டு சேலையை தவிர கட்டவே மாட்டா. ஆனா நல்லாதான் வச்சிருக்கு கடவுள், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவ நல்லா இருக்கா. அதே மாதிரி நிறைய பாவம் பண்றவங்களும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்காங்க. ஆமா, கொஞ்ச நாளைக்கு இல்லை, எல்லாருக்குமே ஏதோ ஒரு காலம் கஷ்டம் தானே வருது. இவங்களாவது பாவத்தை பண்ணிட்டு அன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, நல்லவங்க வாழும்போதே கஷ்டப்படுறாங்களே. என்ன கடவுளோட இதுன்னே எனக்கு புரியல. அதுக்கு அவங்க போன ஜென்மத்தில் புண்ணியம் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு கணக்கு போட்டு வச்சிருக்காரு. அவளும் 3 புருஷனை கொண்டுட்டா, 3 பேரு. முத புருஷனை விட்டுட்டு வந்துட்டா, 2வது புருஷனை ஏதோ கொண்டுட்டாங்க, 3வது புருஷனையும் ஏதோ ஆயிடுச்சு. இப்ப 4வது புருஷனோட இருக்கா. ஒரு சின்ன பையன் தான் 4வது புருஷன். அவனுக்கு 30 வயசு தான் இருக்கும், இவனுக்கு 50 வயசு இருக்கும். அவனை போய் புருஷன்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவன் தான் இவளுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்கேன். ஒரு லேடிஸால இத்தனையும் பண்ண முடியாதுல்ல, ஏதோ ஒரு ஆம்பளை பின்னாடி இருக்கேன் இருந்துதான் இப்படி பண்ற. சாமி வர மாதிரி இப்படியே ஆடுறா. அதெல்லாம் ரொம்ப சாமி பேர் சொல்லி ஏமாத்துறதுலாம் தப்பு இல்லையா? அதாவது 1 2 தானே இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இல்லை, அது இன்னொரு அம்மா ஒன்று, அந்த அம்மாவும் அப்படித்தான் ஏமாத்துதான். அது 2 3 பேர் போடுறாங்க யூடியூப்ல. அந்த அம்மாவும் பார்த்தா அப்படித்தான் ஏமாத்துதான். அது பேர் என்னமும் இல்லை. இப்படிலாம் ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க. ஐயோ, மனசாட்சி இருக்கா இல்லையானே தெரியல. மனசாட்சி இல்லாதவங்க இதெல்லாம் பண்ண முடியும். ஒருத்தர்களுக்கு அவங்க பொழப்பாக்குறதே சரியா இருக்கு. ஆமாம், அது பெத்த பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டாவ. அந்த புருஷன்ட்ட பெத்த பிள்ளை 2 இருக்கு. பெத்த பிள்ளைய விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு நீ சம்பாதிக்கிறது 10 விட்டுட்டு தான் இன்னொருத்தனோட வந்தா, இந்த பக்கத்துல இருக்கவனோட. அவனோட வந்து அவனுக்கு இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவனையும் கொண்டு விட்டா. கேட்டா அவன் சாமி ஆயிட்டேன், சமாதி ஆயிட்டேன், ஏன் உடம்புலதான் இருக்கேன் அப்படின்னுக்கிறா. அவன் பேர் என்னமோ விட்டுருந்தேன் அப்படின்னுக்கிறா. என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ ஈருடல் ஒரு உயிர், நான் தான் அவர் விட்டு விடணும் அப்படின்னுக்கிற. அவ இதாயிட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவன் சொன்னான்னு இன்னொருத்தனை வச்சிருக்கா. ஐயோ, என்ன கணக்குன்னே புரியலப்பா. சரிவா, நம்ம டீ குடிப்போம். வாங்க, இன்னைக்கு கிளிக்கு தண்ணி வைப்போம். வாங்க. வாங்க, பட்டுக்குட்டிகளை பார்ப்போம். பட்டுக்குட்டிகளா 2 நாளைக்கெல்லாம் வைக்க மாட்டேன், தண்ணி நாரி போய் கிடக்கும். அப்படித்தானே? வேலைக்கு போனால் வைக்க முடியாது. முதக்கரண்டி, 2வது கரண்டி, அங்கே தண்ணி மாற்றிட்டு இருக்கோம். அதுக்கு தண்ணி எப்படியே டஸ்ட் ஆக்கிடுதுங்க. அதில் தானே வெளிக்கிறது. இங்கே பார்த்தீங்களா, சுத்தமான தண்ணி. அவங்க இலை பறிச்சுட்டு வருவோம். இலை பறிக்க போகிறோம். மல்லிகைப்பூ எல்லாத்துலேயும் முட்டு வருவாரு.
எல்லா கிளையிலையும் சூப்பர். சூப்பர். இலையை பறிச்சு விட்டோம்னா இன்னும் வரும். இது பாருங்க guys, பப்பாளி பழம் தேர்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பப்பாளி தேர மாட்டேங்குதா. வெறு மருந்து வேறு வாங்கணும். டோய் வாங்கிட்டு வரணும். கற்பூர வழியெல்லாம் வாங்க கிளிக்கு. எருமருந்த இந்த குரங்கு கொட்டி கொட்டி எருமருந்து திந்து போச்சு. இல்லைன்னா அது இருந்துச்சு. ஆமாம், அது உள்ளதுக்கு கிணம்பு இருக்காதையும். இன்னைக்கு இறங்குறாங்களான்னு பார்ப்போம். வாங்கடா, இறங்குடா, தின்னுங்கடா. இறங்குடா, உங்களுக்கு வைட்டமின் வந்துருச்சு. வாங்கடா இறங்குடா. விட்டமின் இந்த வசதி இவனே இறங்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வாங்கிட்டு வரலான்ட்டு மட்டன் வாங்கிட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி குழம்பு வைக்க மட்டன். இப்போ கடைக்கு போயிட்டு கறி வாங்க போகிறேன்னு சொன்னல, கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். தலைக்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மூளை தனியாக கொடுத்தாங்க, அதில் இருந்த மூளை. இதை அப்படியே முட்டையை உடைச்சி ஊற்றி ஆம்லெட் போடணும். அது கெட்டியாக தான் இருக்கும் போல. அதை உடைச்சி ஊற்றி கலக்கணும்னா கலக்கிடும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 1/4 கிலோ வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலை 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 1/4 கிலோ, இது தேங்காய், முருங்கைக்கீரை 10 ரூபா. இது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்கிட்டு வந்து சமைக்க போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கறி அலசுறாங்க. தலைக்கறி கழுவுதேன். இந்த கழுவிட்டேன். அன்றைக்கி நமக்கு தலைக்கறி சமைச்ச அனுபவம் உண்டா? இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சமைக்கிறேன். வீடியோவில் பார்த்தேன் எல்லோரும் தலைக்கறி வாங்கி குழம்பு வைக்கிறாரு. சரி, நம்மளும் தான் வாங்கி பார்ப்போம். எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போமே. மூளையை பாருங்கள், மூளை எப்படி இதுன்ட்டேன் நல்லா. அதுக்கப்புறம் இதை உடச்சி விட்டோம். எத்தனை முட்டை மம்மி? 2 முட்டை. உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள், உப்பு சிறிதளவா? அப்படி போகுது. அவ்வளோ ஹீட் ஆகும். நல்லா கலக்க வேண்டும். கலக்கணும். இது இருக்கும்ல, அந்த அடிக்கிறது, நல்லா ஷேக் பண்ணுறது. அதை வச்சு ஷேக் பண்ணால் இல்லை, இது இப்படி கலக்கலாம். இப்படிதான் அன்றைக்கி வீடியோவில் அந்த அம்மா கலக்கிச்சு. இது என்ன பண்ணணும்? ஆம்லெட்டை போடுறோம். ஆம்லெட்டை தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். அது நல்லா கலக்க முடியாதோ? இவ்வளோதான் கலக்க வரும்போது. கைஸ், வலிக்கணமாக புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. இங்கே ஒன்று வீடியோவில் பார்க்குறதெல்லாம் ஒன்று சும்மா அது சரியாக வருமா தெரியல. இதை ஊற்றி பார்ப்போம். இன்னும் தோசைக்குள்ள 5 விசிலாவது வரட்டும்னு வந்தேன். அது என்னென்ன தூக்கி இந்த உடச்சி ஊற்றி பார்ப்போம். விளக்கிட்டு எனக்கு அதனால எப்படி வருதுன்னு தெரியல. அது ஆம்லெட் தான் பண்ண முடியுமா?
வேறு எதுவும் பண்ண முடியாதா? ஆம்லெட் தான் சொன்னிச்சு அது. ஆம்லெட் மட்டும் அப்படின்னு சாப்பிட்டு காட்டுச்சு. ஊற்றி பார்ப்போம். உப்பெல்லாம் போட்டோம், மஞ்சத்தூள் போட்டோம், மிளகுத்தூள் கொஞ்சம் போடலாம். நல்லா இருக்கும். மிளகுத்தூள் போட்டா. பெப்பர். டு ஆட் பெப்பர். இது கரையவே மாட்டேங்குது. நல்லா அடிக்கணும். நல்லா அடிக்கணும். கையை போட்டு தான் கரைக்கணும். அது கரண்டியில் தான் கரைச்சி காமிச்சிச்சு. இந்த இன்னொன்று இருக்கும் பாருங்க, இந்த சுருள் சுருளா, அதை வச்சு அடித்தோம்னா அடிச்சிடலாம். நீங்கள் இருங்க வரேன், இதை வச்சு படிங்க. எப்படி இருக்கு? இப்படிதான் வரும், இதுக்கு மேலே வராது. அது கொஞ்சம் பெருபெருக்கியாக தானே இருக்கும் மூளை. இது சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இப்போ இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். ஆமாம், ஆம்லெட் மாதிரி சாப்பிட்டு போகிறோம் இட்லி தோசைக்கு பதில். ஏன்னா குழம்பு வைக்க நேரம் அங்கே தோசை சாப்பிட. இதை சாப்பிட்டு நீ மற்ற வேலையை பாரு, நான் அப்புறம் தோசை ஊற்றி குழம்பு வைக்க விட்டு தோசை ஊற்றுவோம். அதுக்காக இப்போ இதை பண்ணு. கொஞ்சம் வேகணும், நல்லா வேக விட்டு தான் தூக்கி போடணும். எடுக்கணும். அப்போ வலிக்கு நமக்கு எடுக்கிறோமான்னு ஒரு டவுட்டா? ஆமாம், தோசைக்கல் விளக்குனேன் நேற்று, அதனால. இதெல்லாம் ஆர்டினரி இந்த கல்லில் ஊற்றலாம். இந்த கல்லில் ஊற்றலாம். சப்பாத்தி கல் இதெல்லாம் அதுதான் சப்பாத்தி தான் அதில் போடணும். சப்பாத்தி இதில் போட்டோம்னா சுத்தமாக தோசையெல்லாம் எடுக்கவே வராது. எப்பவுமே சப்பாத்திக்கு ஒரு கல், இதுக்கு ஒரு கல் தான் வச்சுக்குவோம். அப்போ பார்த்தியா ஆம்லெட் மாதிரி இருந்துச்சு, எல்லாம் வந்துருச்சு வருது. ஆமாம், ஆம்லெட் மாதிரி. சூப்பர் சூப்பர். மூளையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லெட் ஆட்டம் போட்டேன். நல்லா இருக்கு, ஆம்லெட் மாதிரியே இருக்கு பாரு. அவர் கடையில் காமிச்சார்ல, பெருமூளை இது சிறுமூளை. அப்போ நம்ம மனுஷனுக்கு 2 மூளை. ஆமாம், எல்லாருக்குமே பெருமூளை ஒன்று. பெருமூளையில் தான் ஃபஸ்ட்டு தோணும் போல், அப்புறம் சிறுமூளை அது வேலை செய்யுமா? மூளைக்கு தான் எல்லா எக்ஸ்பிரஷனுமே கொண்டு போகும் நம்ம உடம்புல இருந்து. உனக்கு சூடு தண்ணி தவிக்குதுன்னா கூட மூளை சொல்லித்தான் நம்ம வந்து குடிக்கிறோம். சாப்பிட்டு பாரு, வெந்திருக்கானு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அதான் அந்த அம்மா நல்ல சாப்பாடு பண்றம்மா, அதனாலதான் அது சொன்னது. நல்லா இருக்கு. மூளை டேஸ்டா இருக்கும் எப்பயுமே. மூளை டேஸ்டா தான். ஆனால் அது மட்டும் தனியாக தர மாட்டேங்க, அது தலைவாங்கையில் தான் தருவாங்க. நான் அதுக்கு வேற தனி காசாக்கம்னு மேற்கொண்டு நல்ல வேலை தலையை வெட்டையில தந்துட்டேங்க. வலிக்கு நம்ம டேஸ்ட் பாருங்க. மூளை சீக்கிரம் வந்துடும். சூப்பர், எம்மி. அம்மா வலிக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இது எவ்வளோ மம்மி தலை? 250 ரூபா. குடல்லாம் என்ன விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க? ஆமாம், குடல் வந்து எவ்வளோ சொன்னேன்னு தெரியல. அப்படியே விசாரிச்சு வைக்கிறீங்களா? இன்னொரு நாள் எனக்கு எதாவது எடுக்கலாம். ஆமாம், ஒரு நாளைக்கு கழுவி தந்துருவாங்க. 50 ரூபா எடுத்தா. அப்படியா? அவங்களேவா? ஆமாம். அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைல்ல. ஆமாம், வந்தால் சமைச்சா மட்டும் போதும்ண்ணா. நீ அதை எடுத்துக்க, இதில் பாதி எடுத்துக்க, எனக்கு கொஞ்சம் போதும் எடுத்துக்க, பசிக்குது இல்லை. குக்கர் திறக்கணும், இந்த இதுக்கெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு. குக்கரில் குழம்பு வச்சுருக்கீங்க? குழம்பு வச்சுருக்கேன்.
குழம்பெல்லாம் மாற்றி தான் வைக்கணும். கொள்ளாது. ஃபுல்லாக இருக்குமா? குழம்பு வேறு சட்டி. தலைக்கு ஆனால் கொடுக்கல வெயிட்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல? ஒரு தலை ஒன்று, ஒரு தலை 2 தலை தலைக்கும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி காசு போடலாண்ணா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க 2 ஆம்லெட் வந்துருச்சு. அதுக்கே இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லெட் முட்டை 2 முட்டை உடைச்சுத்துனேன். ஒரு மூளை, நாட்டு மூளை. ஆம்லெட் ஊற்ற வேண்டியது. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. சரி மிளகா பாருங்க, அதோட வறுத்து அரைச்சது மிளகு 100, பெருஞ்சோம்பு 100, சிறுஞ்சோம்பு 100, அரிசி 1 கை, அப்புறம் விரலி மஞ்சள், வெந்தயத்தூண்டு, துவரம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு ஒரு 100 எல்லாம் போட்டு அரைக்கணும். கருவேப்பிலை இருந்தால் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் காய வச்சுருக்கீங்க. மல்லி அதுக்குள்ளேயே கிடக்கா? மல்லி அதுக்குள்ளேயே கிடக்குதா? போட்டுட்டேன் ஒன்றாவே. அது மல்லியை தனியாக அடிக்கிறது பெஸ்ட்டாக இல்லை சேர்த்து ஒருத்தருக்கு தனியாக அரைக்கிறாங்க? நமக்கு அது ராசி இல்லை. தனியாக மிளகா மல்லி அரைச்சோம்னா ராசி இல்லை. அதனால மிளகா மல்லி ஒன்றாவே அரைச்சிடும். நட்டு மிளகாதான் காரம் கூட ஒன்று. காரம் இல்லை, அந்த மிளகாதான் தூள் கூட இருக்கும். குண்டு மிளகா. இன்னும் கூட காயணும். ஆனால் அது காயிற மாதிரி தெரியல. வெயில் வருது போகுது. வெயில் ஆனாப்புல அடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அரைச்சிட்டு வரும். மிஷினில் வேறு நம்ம இதுன்னு கொடுக்கணும் இங்கே. அதனால உடச்சி போட்டுறேன் 2. இப்படிலாம் போட்டால் இன்னைக்கு நீங்கள் போடுறது? அவன் அங்கே போனாலும் குத்த சொல்லுவேன். அது கட்டையை வச்சு குத்திக்கலாம். கட்டையை வச்சு குத்துறது குத்த வராது. அதுக்கு அது இப்படி உடச்சி போடுறேன். சீக்கிரம் போட்டுருவேன். இந்த வாரம் இது ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கறி குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா கக்கி நிற்கிது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. தலைக்கறி குழம்பு எப்படி கக்கி நிற்கிது பாரு. எண்ணெய் வாசமும் சூப்பராக வருது. தோசை தலைக்கறி குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சுடு சாதம். குழம்பு பார்த்தீங்கன்னா தலைக்கறி குழம்பு, தயிர். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.